முல்தானி மிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் பேக் போடுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆக்னேஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஒரு கலர் இருக்கும், கன்னத்தில் ஒரு கலர் இருக்கும், அதே மாதிரி அவங்களுடைய அந்த உதறிக்கிட்ட வேறு மாதிரியான கலர் இருக்கும். இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருடைய ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. என்ன தான் டிஷ்யூ யூஸ் பண்ணி வைப் பண்ணாலும் திரும்ப திரும்ப அவங்க ஃபேஸில் ஆயில் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்பூன் ஆல்மண்ட், அதாவது பாதாம் இருக்கு இல்லையா, பாதாமை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா க்ரஷ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர், அப்படி இல்லைன்னா நிக்காம கூடவே தொடர்ந்து பாருங்க 24 மணி நேரமும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். ஓகே, IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எது ரிலேட்டடான ஹோம் ரெமிடிஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்தானி மிட்டி. முல்தானி மிட்டி கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு வகையான மண்ணு தான். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நீங்கள் வீட்டில் ஃபேஸ்க்கு பேக் போடலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த முல்தானி மிட்டி எதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். முல்தானி மிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் பேக் போடுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆக்னேஸ், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு அந்த ஆக்னி வந்ததுனால ஃபேஸில் மார்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முல்தானி மிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் பேக் போடுறதுனால உங்களுடைய ஸ்கின் டோன் ரொம்பவே ஈவனாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஒரு கலர் இருக்கும், கன்னத்தில் ஒரு கலர் இருக்கும், அதே மாதிரி அவங்களுடைய அந்த உதறிக்கிட்ட வேறு மாதிரியான கலர் இருக்கும். இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கின்னை நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாதது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஹோம் ரெமிடிஸ் பேக்கெல்லாம் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக முல்தானி மிட்டி உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருடைய ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. என்ன தான் டிஷ்யூ யூஸ் பண்ணி வைப் பண்ணாலும் திரும்ப திரும்ப அவங்க ஃபேஸில் ஆயில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயிலி ஸ்கின்னாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முல்தானி மிட்டி யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் போடுறது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னே நான் சொல்லுவேன். பிகாஸ் இது ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் ஆயிலெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், முல்தானி மிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் பேக் போடுறதுனால உங்களுடைய ஸ்கின்னும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்தானி மிட்டியில் நிறைய ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. இப்போ முல்தானி மிட்டியை யூஸ் பண்ணி என்ன மாதிரியான பேக் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேக் உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்தானி மிட்டி ஃபஸ்ட் நான் எடுத்துக்கிட்டேன் ஆல்ரெடி. இதில் ஒரு ஸ்பூன் முல்தானி மிட்டி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைனா ஒரு ஸ்பூன் மஞ்சள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ 1/2 ஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக சந்தன பவுடர். சந்தன பவுடரும் நான் 1/2 ஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன். பட் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி சந்தன பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ்க்கு பேக்லாம் போடும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ், தட் இஸ் நேச்சரான ஃப்ராக்ரன்ஸ் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்களேன், உங்களுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஃபைனலாக ரோஸ் வாட்டர் ஒரு 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பேக் இந்த மாதிரி 2-3 மிக்ஸ் பண்ணாலும் அதை நல்லா நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதோடைய ஃபுல் ரிசல்ட்டும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு பேஸ்ட் ஃபார்மில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை உங்களுக்கு கையில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த பேக் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்கின் இருக்கவங்களும் போடலாம், ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களும் போடலாம், ட்ரை ஸ்கின் இருக்கவங்களும் போடலாம். பட் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க முல்தானி மிட்டியை நீங்கள் கொஞ்சம் லிமிட்டாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இது ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிடும். உங்களுக்கு ஏற்கனவே ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இந்த யூஸ் பண்ணி இன்னும் ட்ரை ஆக்கிக்காதீங்க. வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க அடிக்கடி கண்டிப்பாக முல்தானி மிட்டி பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பேக் எல்லா ஸ்கின் டைப்பும் போடலாம். நீங்கள் வீக்லி ட்வைஸ் அப்படி இல்லை
இல்லைனா வீக்லி த்ரைஸ் கூட இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க, ட்ரை ஆகட்டும். பட் இந்த மாதிரி முல்தானி மிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து அப்படியே ரொம்ப டைட்டாக வந்து பிடிச்சிக்க ஆரம்பிக்கும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த பேக் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபேஸில் மூவ்மெண்ட் எதுவும் கொடுக்காதீங்க. பிகாஸ் அந்த மாதிரி நீங்கள் டைமில் இருக்கும்போது பேசுனீங்கனாலோ இல்லை வந்து உங்கள் ஃபேஸில் ஏதாவது மூவ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் சுருக்கங்கள் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதே மாதிரி பொசிஷனில் மெயின்டைன் பண்ணி எந்த விதமான மூவ்மெண்ட்ஸும் கொடுக்காம ஒரு 30 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 20 மினிட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்களை முல்தானி மிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மறைய வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பொறுமை தான் இந்த மாதிரி பேக் போடும்போது ரொம்பவே அவசியமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் பேக் போடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் உங்களுடைய ரிலாக்ஸேஷனுக்காகவும் நிச்சயமாக உங்கள் டைம் நீங்கள் ஒதுக்குன மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்ததான் என்ன பேக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்கிற இந்த பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரோஸ் வாட்டர் ப்ளஸ் முல்தானி மிட்டி இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அண்ட் முல்தானி மிட்டி வந்து ரொம்ப பேஸ்ட் ஃபார்மில் நீங்கள் வந்து பேக்காக போடாதீங்க, கொஞ்சம் வந்து தண்ணியாகவே இருக்கட்டும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் அந்த ரோஸ் வாட்டர் முல்தானி மிட்டியை ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைனா வீக்லி ட்வைஸ் அப்ளை பண்ணுங்கள். ட்வைஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிருக்கும். பிகாஸ் முல்தானி மிட்டி வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமெடி அப்படின்னு தான் நான் சொல்வேன். அடுத்ததாக இன்னொரு பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ்க்கு பேக் போடுறதுனால உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்கான பேக் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். முல்தானி மிட்டி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஆல்மண்ட் அதாவது பாதாம் இருக்கு இல்லையா, பாதாமை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைனா மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மூணுத்தையும் வந்து நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்மில் நீங்கள் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இதை வந்து ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை வந்து நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த சாஃப்ட்னஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வர அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ நான் சொல்ல போகிற பேக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து நிறைய ஆக்னேஸ் இருக்குது, நிறைய மார்க்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பேக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்பூன் முல்தானி மிட்டி எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் சந்தன பவுடர் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ஒரு ஸ்பூன் டொமேட்டோ ஜூஸ் அதாவது தக்காளி பழத்தோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் பேக்கை அப்ளை பண்ணுங்கள். இதை வாரத்தில் 2 முறை நீங்கள் போடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஆக்னேஸ் வந்து உடனே வந்து குறையும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு 1 மந்தில் உங்களுக்கான ரிசல்ட் தெரியும். அந்த ஆக்னேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி முல்தானி மிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் போடுறதுனால உங்கள் ஃபேஸில் வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த நகங்கள் பட்டு சின்ன காயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஆறுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இன்னொன்று இந்த முல்தானி மிட்டி வந்து ஒரு வகை மண் அப்படின்னு சொல்கிறாங்க. முல்தானி மிட்டிக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஃபில்லர்ஸ் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. முல்தானி மிட்டி அப்படின்றது இப்போ மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய முன்னோர்களும் இதை பயன்படுத்தி நிறைய ஃபேஸ் பேக்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வழியாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமெடியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் சொன்ன இந்த பேக் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான பியூட்டி டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ வந்து கரண்ட்லி சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கிற நம்ம சன் டிவியில் சுந்தரி காலையில் 7 மணிக்கு கூப்பிட்டு வந்து மேக்கப் போட்டு உட்கார வச்சாங்க. அப்புறமேட்டு அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த சீன் வரும்போது தான் அது அப்படியே எல்லாமே பக்கத்துலேயே நடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களே வந்து ஐயோ நான் அது மொக்கையாக பண்ணாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும். அவங்க அது சரியாக பண்ணலை.